ஆக்சுவலி கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பி கணேஷ்குமார் ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ட்ராக் பாடியிருந்தேன். சில ட்ரூப்ஸ்லலாம் பாடிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ அங்கேருந்து ஒன் மிஸ்டர் ஆனந்த் அவர் வந்து என் வாய்ஸ் கேட்டுட்டு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, நீ ட்ராக் பாடு, நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்புறம் வி வில் சி ஹவ் இட் கோஸ் அப்படின்னாங்க. ஸோ போயிட்டு ட்ராக் பாடி அவங்களுக்கு பிடிச்சி போய் அப்புறம் நான் டைரக்ட்லி ஸ்டுடியோ போய் அப்புறம் கேபி சாருக்கு இந்த சாங் பாடினேன். அப்போ வந்து ஆனஸ்ட்லி தெரியல, புரியவே இல்லை போய் எப்படி இது அவ்வளோ தூரம் போய். அதுக்கப்புறம் நான் நிறைய கேபி சாருக்கு மிஸ்டர் கணேஷ்குமார் மியூசிக்லேயே நிறைய ஹிந்தி டிவி சீரியல்ஸ் அப்புறம் தமிழ் டிவி சீரியல்ஸ் எல்லாத்தையும் பாடினேன். என்ன ஆக்டிங்கும் பண்ண சொன்னார். நோ 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 நீங்கள் ஆக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சார் எனக்கு தமிழே அப்போது சுத்தமாக தமிழ் வராது, ஜாஸ்தி வராது, பாடுவேன் பட் பேச வராது. அதுவும் பேஜா டைலாக் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நாங்கள் ஹிந்தி ஹீரோயின்ஸ் இல்லை அந்த மாதிரி தானே. ஸோ நீ யூ ஹாவ் ஃபேஸ் ஃபார் ஆக்டிங், யூ மஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டாக அவங்களோட கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு டிவி சீரியல் பண்ணேன். அதில் நிறைய மியூசிஷியன்ஸும் ஆக்ட் பண்ணியிருந்தோம்.